பாருங்க given the linear equation குடுத்துட்டாங்க. ஸோ ரைட் த அனதர் linear equation நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் 2 வேரியபிள்ஸ் 2 பேனோல் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று தான் இருக்கு. 2 வேரியபிள்ஸ் வச்சு நம்மளுக்கு இன்டர்செக்டிங் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்செக்டிங் என்னது a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 தெரியும்ல உங்களுக்கு. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது 2x plus 3y minus 8 is equal to 0 கொடுத்துருக்காங்க. that is a1 is equal to 2 b1 is equal to 3 c1 என்னது minus 8. ஸோ அப்போ நாட் ஈக்குவல்னாவே உல்டா தான் எழுதணும். a2 வந்து நான் இங்க இருக்கிறது எழுதிட்டுமா, b2 வந்து இங்க இருக்கட்டும் எழுது. ஆப்போசிட் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இதை பற்றி பாருங்க, உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு வரும். c2 எனி நம்பர் நான் -9 எடுத்திருக்கேன். நீங்க என்ன எடுத்துக்கோங்க. பாருங்க இதில் இதை பாருங்க, இங்கேயே நான் போட்டுறேன். பை பாருங்க, பை பாருங்க, பை நாட் ஈக்குவல் டு 2/3 3/2 and -8/9. இது நாட் ஈக்குவல் டு வந்துச்சா, நாட் ஈக்குவல் டு வந்ததுனால therefore another equation is என்னது 3x plus 2 தான் இருக்கனால plus 2y இங்கே -9 இருக்கு. -9 is equal to 0. புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பேரல் பார்க்கலாம். பேரல்னா உங்களுக்கு என்ன தெரியும், பேரல்னா a1 a2 ஈக்குவல் டு b1/b2 பட் நாட் ஈக்குவல் டு c1/c2. இதுதான் பேரல். ஸோ கொடுத்துருக்கிறது 2x plus 3y minus 8 is equal to 0. அதாவது a1 வந்து 2 b1 3 c1 வந்து -8. என்ன சொன்னாங்க, இது இங்கே ஈக்குவல் டு தானே. நான் இது எல்லாத்தையுமே 12 இன்ட்டு பண்ணிக்கிறேன். பாருங்க a2 வந்து 2 × 2 4. நான் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 1/2 கிடைக்குமா. அதே மாதிரி b2 பாருங்க 3 × 2 6. இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, the same 1/2 தான் கிடைக்கும். c2 என்ன வேணும் வச்சுக்கோங்க, that is -11 கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இதை டிவைட் பண்ணீங்க உங்களுக்கு 1/2 கிடைச்சதா. இதுக்கு பண்ணாலும் 1/2 சேம் வந்துச்சா. ஸோ another equation is 4x plus 6y minus 11 is equal to 0. இப்போ தேர்ட் என்னது கோஇன்சிடென்ட் பார்க்க போகிறோம். that is a1/a2 எல்லாமே ஈக்குவல். b1/b2 is equal to c1/c2. that is 2x plus 3y minus 8 is equal to 0. a1 வந்து 2 b1 வந்து again நம்ம என்ன இருக்கோ அதை எழுதியிருக்கேன். c1 is equal to -8. எனக்கு எல்லாமே ஈக்குவல் தானே. நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இது பாருங்க 2 போட்டோம்னா 2 × 2 4. அதே போடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை. b2 அதே போட்டுருங்க. b2 is equal to 6. ஆனால் c2 இங்கே என்ன 1 இருக்குங்க, அதே 2 தான் டிவைட் ஆகிருக்கும். மீன்ஸ் இங்கே 1/2 தான் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், -16 போட்டால் தான் 1/2 கிடைக்கும். இவ்வளோ இது ஒன்று தான் டிஃபரன்ஸ், c2 மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு அங்கே போயிட்டு குழம்பிடக்கூடாது பாருங்க. அதனால் அதே போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இது வேணால் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. இங்கே பாருங்க -11 இருக்கு, -16 இருக்குல்ல. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. -16 is equal to 0.